போன வாரம் போன பயணம் பயணம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. போன வாரம் பூரா பயணமாக இருந்தது, அதனால் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து வளகாப்பு ஹோட்டலில் வச்சுருந்தா அதையெல்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்த திங்கக்கிழமை அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல, ரெஸ்ட்டு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலேயே நேரமாக கிளம்ப வேண்டியதாகிருச்சு. ஆனால் கிளம்ப முடியல, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெயிலே வந்துருச்சு. ஒரு கிராமத்தில் பெரிய காரியம், 30 கிலோமீட்டர் தள்ளி பெரிய காரியம், அங்கே போயிட்டுருக்கோம். அன்றைக்கான எடுத்துக்குவேன். அப்புறம் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துன்னு இளநீ 2 வாங்கி குடிச்சிட்டு மேலே அண்ணாந்து பார்த்தா அந்த வெயிலுக்குமே அந்த மரத்தில் அப்படியே மஞ்சள் அவ்வளோ பூ பூத்துருந்தது. அது என்னமோ நல்ல வெயிலில் தான் இந்த மரம் வளர்கிற இதாச்சா நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வீடியோ எடுத்தேன். நான் பூவு உழுகலை, அப்படி ஆயிடுச்சு. 2வது வந்து புதன்கிழமை அன்னைக்கு இன்னொரு விசேஷம் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு. சின்ன விசேஷம் சிலம்பராண்டம்பாளையத்தில். அதுக்காக வந்து எல்லாருமே போயிட்டுருக்குறோம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம நறுக்குட்டியுமே தாரணையும் வேறு கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. அவங்கள வந்து கருமத்தம்பட்டியில் இறங்கி நிற்க சொல்லிவிட்டு அவங்கள கூட சேர்த்துக்கிறதா பிளானு. இப்போ இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம நறுக்குட்டி பார்த்ததும் நம்ம எப்படி பேசுகிறோம் அது எது மாதிரி பேசுன்னு தான் பாருங்களேன். செல்லக்குட்டி எல்லாரும் வந்தீங்க இங்கே? அத்தாட்ட வாச்சிடலாம். ஏன் அப்படி சொல்ற? ஏன் தங்க அப்படி சொல்ற? சொல்லு, ஏன் அப்படி சொல்ற? வாங்குறேன் வாங்குறேன் எடுத்துக்கிறேன். ஏன் அப்பப்பப்பப்பா 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 அப்பப்பப்பப்பா. நர்மகை அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புது. மறிச்சு வெடிஞ்சு வியாழக்கிழமைக்கு திரும்ப மொத்தமாக எல்லோரும் கோயம்புத்தூரும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி நான் கார்னியாக்கு பார்த்துட்டு மறுபடியும் மதியம் லஞ்சும் முடிச்சுட்டு சம்மந்தி பார்க்குறக்காக போனோம். சம்மந்தி பார்த்துட்டு நம்ம நறுக்குட்டியும் பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு திருப்பி நம்ம ஈரோடு இந்த திருப்பூர் வந்தாச்சு. மறுச்ச நாள் ஈரோடு வெள்ளிக்கிழமைக்கு ஈரோட்டில் ஒரு பெரிய காரியம், அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. அங்கே கிளம்பிட்டோம். சரி, சனிக்கிழமனாலும் இன்றைக்கி ஒன்றை காணோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். உடம்பு முடியாதவங்க ஒருத்தரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு எனக்கு பழகி போச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி ரெடியாகி வந்து உட்காந்துட்டேன். ஒரு கட்டை பேக் எடுத்துகிட்டு அதில் கம்மங்கூழ் ஊற்றிக்கிட்டு ரெடி ஆகிட்டேன். நான் அது மாதிரி உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த அன்னைக்குமே ஃபுல்லாக போயிட்டு நான் பேசிவிட்டு அது எதுவும் ஒரு இடத்துல உட்காந்தோம்னா எதையாவது பேசிவிட்டு அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி அந்த நாளுமே எங்களுக்கு டைம் அதிகமாக அங்கேயும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட நைட்டு தான் வந்தோம். இதுக்கிடையில் ஞாயிற்றுக்கிழமை நாள் நான் வீடியோ எடுக்கலை. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பலகாரம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அன்னைக்கு 10-12 பேர் 15 பேர் என்னமோ சமையல் பண்ணுற வேலை இருந்தது. அந்த அன்னைக்குமே நல்லா வேலை இருந்துச்சு. இது மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக அலைஞ்சு இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு எனக்கு காய்ச்சல் 2 டோலா மாத்திரை போட்டுட்டு அக்கடான்னு நான் படுத்துக்கிட்டே வாய்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி இந்த வாரம் போச்சு. பார்ப்போம், இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம வாழ்க்கை. ஒத்த வார்த்தையில் டவுனுக்குள்ளே போய் சும்மா இருந்துகிட்ருக்குறீங்க அப்படின்ட்டு நீங்கள் யாரும் சொல்லிடாதீங்க. விளையாட்டுக்கு தான் சொல்கிறீங்க, அதையும் நானும் அப்புறம் அப்படியே சொல்கிறேன். சும்மா இருக்க முடியறதில்ல, அப்படி இவ்வளோ அலைச்சல் இருக்குது. நான் சொன்னது வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் மனுஷனுக்கு நிறைய இருக்குதுன்னு வைங்களேன்.